ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 477 ஆரம்பிக்கிறது. அவதார நோக்கம் கர்மா பக்தி வழியே ஞானம் அடைவித்தல். எதையாவது பண்ணி இம்சையில் மாட்டிக்கொண்டிருக்கும் ஜனங்களிடம் போய் எதையும் பண்ணாமல் இருக்கிற அத்வைதத்தை சொல்ல வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டார். அவ்வளவு சட்டென்று எல்லோரும் ஒன்றும் பண்ணாமல் இருக்கும் வழிக்கு வரத்தான் மாட்டார்கள். காரியம் பண்ணுவதுதான் கஷ்டம். காரியம் பண்ணாமல் அக்கடாவென்று உட்கார்ந்து கொண்டிருப்பது சுலபம் என்று வெளிப்பார்வைக்கு தோன்றுகிறது. ஆனாலும் நடைமுறையில் தூக்கம் என்று கொஞ்ச நாள் அடித்து போடுகிறது போல மற்றபடி காரியமில்லாமல் உட்கார்ந்திருப்பது தான் மகா கஷ்டமாயிருக்கும். மனசு சும்மா இருக்க விடாது. ஒன்று மாற்றி ஒன்று எதையாவது பண்ணி கிடக்கும்படி அது ஏவிக்கொண்டே இருக்கும். நஹி கச்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்மக்ருத். ஒருபோதும் ஒரு க்ஷணங்கூட எவனும் ஒரு காரியமும் செய்யாதவனாக இருப்பதே இல்லை என்று பகவான் ஜனங்களுடைய பல்சை நன்றாக பிடித்து பார்த்துதான் சொன்னார். கையால் காலால் காரியம் செய்யாமல் சும்மா இருப்பதே கஷ்டம் என்றால் அத்வைதத்தில் ஒன்றும் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்னும் போதோ இதைவிட கஷ்டமாக என்று சொன்னால் போதாது, சாத்தியமே இல்லாதது என்று தோன்றுவதாக மனசினாலேயும் எதையுமே நினைக்கக்கூடாது என்று இருக்கிறது. இப்படி சொல்லி இருப்பதை யார் கேட்பார்கள்? கேட்க மாட்டார்களா? நாம் ஓயாமல் சொல்லிக்கொண்டே லோகம் புறாவும் போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். இப்படி விடமாட்டேன் என்று அகோராத்திரம் அதுவே காரியமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் தானே 1000ல் ஒருத்தராவது கேட்கத்தான் செய்வார்கள். பிற்காலங்களில் வரப்போகிறவர்களுக்காகவும் எழுதி வைத்து விட்டால் தலைமுறைக்கு தலைமுறை இப்படி 1000ல் ஒருத்தர் அந்தப்படி கேட்டு பண்ணாமல் போகமாட்டார்கள். இப்படி 1000ல் ஒருத்தர் அது கூட ஜாஸ்தியாக இருக்கலாம். 10 லட்சத்தில் ஒருத்தர் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருந்து கொண்டு பந்த மோசனம் சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டால் கூட போதும். இத்தனை கோடானு கோடி ஜீவராசிகளை கொண்ட சிருஷ்டி வீணாகவில்லை, பழமாக பழுத்து விட்டது என்று ஆகிவிடும். பாக்கி பேர் கர்மாவில் பக்தியில் தான் போக முடியும். பக்தி கூட கனிந்த பக்தியாக லோகத்தில் சகலத்திடமும் வைராக்கியம், ஈஸ்வரன் ஒருவரிடம் மட்டும் பரம பிரேமை என்றிருக்கும் கனிந்த பக்தியாக ரொம்ப பேரிடம் இருக்க முடியாது. அதனால் பரவாயில்லை. இப்பொழுது ஒரே அவேதிகமாக போயிருக்கிற மாதிரி இல்லாமல் ஜனங்கள் வேத சாஸ்திரப்படி முறிந்த மட்டும் கர்மா பண்ணி ஒரு பூஜை, ஒரு கோவிலுக்கு போவது, ஒரு க்ஷேத்ராடனம் என்று செய்ய ஆரம்பித்து விட்டாலும் கூட போதும். இதற்கெல்லாமும் நாம் தான் பூலோகத்தில் பிறந்து ஒரு ஊர் விடாமல் சுற்றி செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டும். வர்ணாசிரம விபாகப்படி கர்மா நடக்க பண்ண வேண்டும். வைதிகமாக உபாசனா மார்க்கங்களை சுத்தம் செய்து கொடுக்க வேண்டும். க்ஷேத்திரங்களில் நல்ல சாநித்தியம் ஜனாகர்ஷணம் இருக்கும்படியாக யந்திர பிரதிஷ்டைகள் செய்ய வேண்டும். ஆனாலும் இதெல்லாம் பண்ணுவதோடு இதற்கெல்லாம் மேலாக இத்தனை பண்ணி கொண்டிருந்தாலும் ஒன்றும் பண்ணாமல் இருப்பதுதான் முடிவான லட்சியம் என்று ஓயாமல் ஞாபகப்படுத்தி என்றைக்கோ ஒரு நாளிலாவது நாமும் அந்த வழியில் ஞான மார்க்கத்தில் போய் சேரத்தான் வேண்டும் என்று ஜனங்கள் விரும்பும்படியாக தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அது ரொம்ப பேருக்கு சிரமசாத்தியமாயிருந்து அவர்கள் அதிலே போகாமல் வேண்டுமானாலும் இருக்கட்டும், போகாமலே வேண்டுமானாலும் என்ன, அதற்கான பக்குவத்தை அடையாத மட்டும் போகப்படாது என்பதுதான் நம்முடைய, அதாவது ஈஸ்வரனுடைய கட்டளையே. முடியாத காரியத்தில் எத்தனம் பண்ணி தோற்று போக வேண்டாம். தோற்றது தெரியக்கூடாது என்று ஜெயித்த மாதிரி ஹிபாக்ரசி பண்ண வேண்டாம் என்றுதானே எவருக்கும் முடியக்கூடியதாகிய பிரவருத்தி மார்க்கம் என்ற ஒன்றை பிரித்து வைத்து இதிலேயே போங்கள், போய் இதில் சித்தி அடைந்து சித்த சுத்தி பெற்ற பிற்பாடு நிவர்த்தி மார்க்கம் என்று ஆக்ஞை செய்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது உடனேயே தான் போகப்படாதே தவிர சித்தத்தை பரிசுத்தி செய்து கொண்டு அதன் பிறகு எத்தனையோ வருஷங்கள் ஜென்மங்களுக்கு அப்புறமாவது அதில் நிவர்த்தியில் போனால்தானே கதிமோட்சம். சம்சாரச் சூழலிலிருந்து தப்பி சாஸ்வத சௌக்கியத்தை பெற அதை விட்டால் வேறே வழி இல்லையே. ஆனபடியால் எதுதான் முடிவான லட்சியமோ, எதுதான் பரம சத்தியமோ, எதுதான் நித்தியானந்தமோ, எதை உபனிஷத்துக்களில் கோஷித்ததால் தான் வேதங்களுக்கே பெருமையோ அது என்னவென்று இப்பொழுதிலிருந்தே எல்லோரும் காதால் கேட்டு தெரிந்து கொள்ளவாவது வேண்டுமோ வேண்டாமா?
அதற்காகத்தான் தற்போது எடுக்கப் போகிற அவதாரத்தில் கர்மா என்றும் உபாசனை என்றும் எத்தனைதான் பண்ணச் சொன்னாலும் அதைவிட அதிகமாக ஞானத்தை, கர்மா, பக்தி முதலான எதுவுமே பண்ணாமல் இருக்கிற, ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிற பரமநிலையை சொல்லிக்கொண்டே போக வேண்டும். அப்பொழுதுதான் அதை பின்பற்றுவதற்கு அந்த 1000 லட்சத்தில் ஒருவனாவது தோன்றுவான். அத்தனை கர்மாக்களையும் நன்றாக விடாமல் பண்ணு. கர்ம சனுஷ்டீதியம் என்று ஆரம்பித்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்வரோபாசனை ஆக்கிக்கொள். தேனேயஸ்ய விதீயதாம் அபிஷிதிகி. காமியமாக பண்ணுவதிலிருந்து நிஷ்காமியமாக பண்ணால் யோகத்துக்கு போ. காமியே மதிஸ் தியஜதாம். இப்படி முன்னேறிக்கொண்டே போய் சத்சங்கத்திலேயே இருக்க ஆரம்பி. சங்கக சத்சு விதீயதாம். அசட்டு பக்தி, அது வேணும் இது வேணும் என்றும் கேட்கும் பக்தியிலிருந்து முன்னேறி பகவானிடம் நிஜமான பக்தியை உறுதியாக வளர்த்துக்கொள். பகவதோ பக்திர் திருடாதீயாம் என்றெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே போனாலும் முடிவான லட்சியத்தை மறக்கக்கூடாது, அதை சொல்லாமல் விடக்கூடாது. இப்படியே போய்கொண்டிருந்தால் என்றைக்காவது ஒரு நாளாவது உனக்கு சித்த பரிபக்குவம் ஏற்படும். அப்பொழுது நிவர்த்தி மார்க்க குருவிடம் போய் விடாமல் பாத சேவை செய்து உபதேசம், பிரணபோபதேசம், உபனிஷத்தின் ஜீவ பிரம்ம அபேத மகாவாக்கிய உபதேசம் வாங்கிக்கொள் என்றும் சொல்ல வேண்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.